வெல்கம் டு சகஸ் அகாடமி. பொதுத்தமிழ் பகுதியில் மலைபடுகடாம் அதை பற்றி பார்க்கலாம். 10 பாட்டு நூல்கள் ஒன்று மலைபடுகடாம். 10 பாட்டும் 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 10 பாட்டில் இருக்கக்கூடிய நூல்களில் இருக்கக்கூடிய மலைபடுகடாமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா 583 அடிகளை கொண்ட நூல் தான் மலைபடுகடாம். கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம், இந்த 10 பாட்டு நூல்களில் இரண்டாவது மிகப்பெரிய நூலும் மலைபடுகடாம். மலையை யானையாக உருவம் செய்து மலையிலும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு, நன்னன் ஒரு அரசர் இருப்பாரு. அவர் ஒரு சிறிய பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அரசர். அந்த அரசரை தலைவனா வர்ணிச்சு அந்த பாடலை பாடிய புலவரோட பேர் என்னன்னா இரணிய முட்டத்து பெருங்குன்றோர் பெருங்கௌசிகனார் தான் மலைபடுகடாம் பாடலை பாடியிருப்பாங்க. சரி, இந்த மலைபடுகடாம்னா என்ன அப்படின்னா 3 பேர் இருந்தாங்க. அதாவது பாணர், கூத்தர், பாணர், விரலியர் அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே மன்னர்களையும் வள்ளல்களையும் புகழ்ந்து பாடி தங்களோட கலைத்திறன்களை வெளிப்படுத்தி பரிசுகளை வாங்கக்கூடியவங்க தான் இந்த கூத்தர், பாணர், விரலியர் 3 பேருமே. அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து விருந்தோம்பல் செய்து பரிசுகளையும் அளித்தவங்க யார் அப்படின்னா வள்ளல்களும் மன்னர்களும் தான் அதை பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டோட, இந்த மலைபடுகடாமோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாணர், கூத்தர், விரலியன்றவங்க ஒரு மன்னரை சந்திக்க போறாங்க அல்லது ஒரு வள்ளலை சந்திக்க போறாங்க. அவங்கள்ட்ட தங்களோட திறமைகள்லாம் வெளிப்படுத்தி பரிசுகளும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்துடுறாங்க போதுமான அளவு. திரும்ப வர்ற வழியில எதிரில் சந்திக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒருத்தர் பாணரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க போய் தங்குங்க, நைட்ல இங்க தங்குங்க, காலையில இப்படி கிளம்புங்க, கிளம்பி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த வள்ளலோ மன்னரோ இருப்பாரு, இந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் சொல்லி தனக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பேரு ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில், நம்ம 9th புக்கில் எப்படி போட்டிருக்குன்னா, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படைன்னு சொல்றாங்க. சரி, இந்த மலைபடுகடாமோட திணை என்ன திணை அப்படின்னா பாடான் திணையை சார்ந்தது. மலைபடுகடாமோட துறை ஆற்றுப்படை. ஆல்ரெடி இப்போ ஆற்றுப்படைனா என்னன்னு பார்த்தோம். அது ஆற்றுப்படை. பாவகை ஆசிரியப்பா அகவல்பா. 10 பாட்டு நூல்களும் இரண்டாவது மிகப்பெரிய நூல் மலைபடுகடாம். சங்க நூல்கள் 18 நூல் இருக்கு. அந்த 18 நூல்ல 4 நூல்கள் இந்த பாணர்களை பற்றி இருப்பது சங்ககால பாணர்களின் சிறப்பை விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்றது குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நச்சினார் கிணியார். இது புக்ல 9th புக்ல இருக்காது. நச்சினார் கிணியார் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, அசையி கிளியி அப்படின்றது சொல்லிசை அலைபடிகள். சொல்லிசை அலைபடிகள். இந்த புக்கில் இருக்கிறத இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னதே அந்த புக்லேயும் இருக்கும். மலைபடுகடாமோட ஆசிரியர் பெருங்கௌசிகனார். பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பி பரிசளித்தும் போற்றினர். அவ்வகையாக விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துவதை திணைச்சோற்று விருந்துன்னு சொல்றாங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இனர் கடும்பொடு மலைந்து
சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆறி படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச் செறிவின் வலம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே நும்இல் போல நில்லாது புக்கு கிளவிர் போல கேளாது கிளியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குரு உக்கன் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடிச்சிருப்பாங்க. அதனோட சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, அசையி அப்படின்னா இலைப்பாரி, கடும்பு சுற்றம், ஆரி அருமை, வைரியம் கூத்தர், இரடி திணை, அல்கி தங்கி, நரலும் ஒலிக்கும், படுகர் பள்ளம், வேவை வெந்தது, பொம்மல் சோறு. பாடலின் பொருள் என்னன்னா, நன்னை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல். பகலில் இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளி பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில்கள் ஓசை எழும்ப கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள், அங்கு உள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியுமான மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மன்னனோட கூத்தர்கள் நாங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவருடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள், உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர், நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர், அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் மலைப்படுகடாம். இந்த பகுதியில் பெருசாக எதுவுமே கொடுக்கல. 9th புக்கில் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது அந்த 5 கேரக்டர் தெரியணும். பாணர், விரலியர், கூத்தர் அப்படின்றவங்க அவங்க தன்னோட கலை திறனை வெளிப்படுத்தி பரிசில் பெறக்கூடியவங்க. யார் பரிசில் கொடுப்பாங்கன்னா அரசரும் வள்ளல்களும் தான் பரிசில் கொடுத்து விருந்தோம்பலும் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஆற்றுப்படை அப்படின்னா என்னன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வல்ல நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதலுக்கு பேர் ஆற்றுப்படை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலைபடுகடாம் வீடியோவில் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு பயனுள்ள இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.